வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். எல்லா டிவி சேனலுமே ஒன் பை ஒன்னா புது சீரியல் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி இருந்த ஷெடியூலை பர்டிகுலர் டிவி சேனலை மாத்திட்டு இருக்காங்க. அந்த வருஷம் மறுபடியும் சன் டிவியில் ஆல்ரெடி டெலிகாஸ்ட் ஆகிற ஷெடியூலை இப்போ மாத்திட்டாங்க. அடிஷ்னலாக 2 டிவி சீரியல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சன் டிவியோட புது ஷெடியூலை பற்றி ஸ்டாப் ஆன சீரியல்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீக் டேஸில் மார்னிங் 8 மணிக்கு வணக்கம் தமிழில் டெலிகாஸ்ட் ஆகும். இந்த நிகழ்ச்சி காலையில் 8 மணிலிருந்து காலையில் 9 மணி வரைக்குமே 1 மணி நேரம் டெலிகாஸ்ட் ஆகும். ஆல்ரெடி காலையில் 8 மணிக்கு வணக்கம் தமிழ் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆச்சு. பட் 8 மணிலிருந்து காலையில் 8:30 மணி வரைக்குமே அரை மணி நேரம் தான் வந்துச்சு. பட் இந்த முறை வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியை 1 மணி நேரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. காலையில் 8:30 மணிக்கு செல்வி சீரியல் தான் சன் டிவியில் வந்துட்டு இருந்துச்சு. செல்வியை திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டு வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியை 1 மணி நேரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னிலேருந்து இந்த புது ஷெடியூல சன் டிவியில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்ததாக காலையில் 9 மணிக்கு காமெடி ஜங்ஷன் நிகழ்ச்சி சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும். இந்த நிகழ்ச்சி காலையில் 9 மணிலேருந்து காலையில் 9:30 மணி வரைக்குமே அரை மணி நேரம் வரும். பட் இதுக்கு முன்னாடி காலையில் 9 மணிக்கு உதிரிப்புக்கள் சீரியல் தான் வந்துட்டு இருந்துச்சு. இந்த உதிரிப்புக்கள் சீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்டாக தான் காமெடி ஜங்ஷன் நிகழ்ச்சி வந்திருக்கு. இதுக்கு அடுத்ததாக மார்னிங் 9:30க்கு உதிரிப்புக்கள் சீரியல் டெலிகாஸ்ட் ஆகும். இந்த சீரியல் டைம் இந்த முறை மாற்றிருக்காங்க. ஆல்ரெடி மார்னிங் 9:30க்கு வம்சம் சீரியல் தான் டெலிகாஸ்ட் ஆச்சு. இந்த சீரியல் திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டு உதிரிப்புக்கள் சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்ததாக காலையில் 10 மணிக்கு அத்திப்புக்கள் சீரியல் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும். இதோட டைம் இந்த முறை மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி காலையில் 10:30 மணிக்கு தான் அத்திப்புக்கள் சன் டிவியில் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இதோட டைமை 10 மணி ஆக்கிட்டாங்க. ஆல்ரெடி 10 மணிக்கு சித்தி டூ சீரியல் ரிப்பீட் தான் சன் டிவியில் வந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் அத்திப்புக்கள் சீரியலோட டைமை காலையில் 10 மணிக்கு மாற்றிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக காலையில் 10:30 மணிக்கு சித்தி டூ ரிப்பீட் டெலிகாஸ்ட் ஆகும். இதோட டைம் ஸ்லாட்டி இந்த முறை மாற்றிருக்காங்க. ஆல்ரெடி 10:30 மணிக்கு அத்திப்புக்கள் சீரியல் சன் டிவியில் வந்துட்டு இருந்துச்சு. அத்திப்புக்கள் சீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சித்தி டூ ரிப்பீட்டை இந்த முறை கொண்டு வந்திருக்காங்க. காலையில் 11 மணிலிருந்து மதியம் 12 மணி வரைக்குமே எப்பவும் போல நந்தினி சீரியல் ரிப்பீட் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும். இதோட டைமை சேஞ்ச் பண்ணலை. டோட்டலாகவே டே டைமில் 2 சீரியஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. செல்வி வம்சம் சீரியலை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு தற்காலிகமாக டே டைம் ஷெட்யூலில் சன் டிவியில் மாற்றிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வீக்கெண்ட் ஷெட்யூலில் மாற்றிருந்தாங்க. இப்போ வீக் டேஸோட டே டைம் ஷெட்யூலில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த புது ஷெட்யூலை இன்னிலேருந்து சன் டிவியில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனி டே டைமில் சன் டிவியோட ப்ரோக்ராம் புது ஷெட்யூல் தான் டெலிகாஸ்ட் ஆகும். மற்றபடி மதியம் 12 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்குமே எப்பவும் போல டிவி சீரியல் சன் டிவியில் கண்டினியூவாக டெலிகாஸ்ட் ஆகும். இதில் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்பவும் போல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.